மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை தியான கூட்டத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகி உடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனி நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆலயத்து ஆராதனைக்காக ஆண்டவரை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே துரிதமாக நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை ஆராதனை கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வசனங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நிறைவான ஆவியானவர் நீர் வந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பலன், உம்முடைய சம்பூரணம் பூரணமாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை
பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அழுகாது அழுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா என்று ஒரு 3 முறை சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆலயத்தில், குறிப்பாக அவருடைய சன்னிதானத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் பார்ப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எத்தனாவது நாள் சொல்ல முடியுமா? 34 நாட்கள். சரி, இந்த 34 நாட்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் அநேக பாடல்கள், சத்தியங்கள், வசனங்கள், ஜெபங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் வைத்த அளவற்ற கிருபையினாலே இத்தனை நாட்கள் நம்மை தேவனை ஆராதிக்க, தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த 50 நாட்கள் அவருடைய பாதத்தில் அமரும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது இந்த ஜெபம்? இவ்வளோ பேத்துக்கு மட்டும் தானா சத்தம்? இவ்வளோ தானா? அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். நேற்று தினத்தில் நம்ம இதோட முடித்தோம். நம்ம நேற்று தினத்தில் சிலுவை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? அந்த எருசலேம் குமாரத்தினுடைய அழுகையை குறித்து நம்ம பார்த்தோம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எனக்காக என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம், எனக்காக அழுதது எல்லாம் என்ன ஆகும், போதும். யாருக்காக அழுகுங்க? உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்க என்று சொல்லி அந்த எருசலேம் குமாரத்திகளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதை முடித்து விட்டு இப்போ ஆண்டவர் எங்கே போகிறார் அப்படின்னா, அந்த கபாலஸ்தலம் என்னக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் போய் அங்கே சேர்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தினுடைய முன்பாகத்தை மாத்திரம் வாசிங்க. அவ்வளோதான், போதும். இப்போ அந்த இடத்திற்கு இப்போ அவங்க வந்தாச்சு. அந்த போர் சேவகர்கள் ஆண்டவரை அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரால் நடக்க முடியாமல் அந்த கபாலஸ்தலம் என்னக்கூடிய அந்த உயர்வான இடத்திற்கு இப்போ ஆண்டவரையும் அந்த கூட 2 கள்ளர்களையும், அந்த கள்ளனுங்களையும் பண்ண தண்டனை இவரோடு சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து சிலுவையிலே அடிக்கும்படியாக கொண்டு இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, இப்போ ஆண்டவரை அந்த கொல்கதா என்னக்கூடிய அந்த கபாலஸ்தலத்திலே கொண்டு என்ன பண்ணியாச்சு, இப்போ சேர்த்தாச்சு. இந்த இடத்துக்கு வர்றதற்கு ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்படிதானே? சந்தோஷமாக இருந்திருக்குமா, வருத்தமாக இருந்திருக்குமா? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவருக்கு இந்த கொல்கதா கபாலஸ்தலத்துக்கு வந்த உடனே சந்தோஷமாக இருந்திருக்குமா, வருத்தமாக இருந்திருக்குமா? சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்திருப்பாருன்னு சொல்கிறவங்க? அவ்வளோ ஒரு சந்தோஷமாய் அதை எதிர்கொண்டிருப்பார். ஆமேன். மாறணும். எதனால் அந்த கொல்கதாக்கு வந்த உடனே அவருடைய சந்தோஷமாக இருந்திருப்பார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு மீட்பு தேவன் கொடுக்க போகிறார். ஆமேன். அவருடைய இருதயம் உண்மையிலே நிச்சயமா என்னதான் இருந்திருக்கும்? ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் அந்த சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து மீட்கும்படியாக எதனால தெரியுமா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு? என் பிள்ளைங்களாம் எங்க வர போறாங்க, இதனால பரலோகத்துக்கு வர போறாங்க, என்னோட இருக்க போறாங்க. அது ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமென். ஒரு மீட்பை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்டவர் போய் அங்கே நமக்காக மீட்பை கொடுத்தார். எங்கனால அவர் உயர விட்டுருக்கலாம். அவரை கல்லெறியும் போதும் அவர் மறைஞ்சு போயிட்டாரு, மறிக்கலை. அவரை அடித்து துன்புறுத்தும் பொழுதும் அவர் மறிச்சிருக்கலாம், ஏன்னா அங்கேயுமே ரத்தத்தை சிந்திட்டாரே. ஆனால் அந்த சிலுவையிலே தான் நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாரங்களோடு எல்லா துக்கங்களோடு அவர் ஏறி நமக்காக மீட்பை கொடுத்தார். ஆமேன். என் அன்பு பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை இருக்கலாம். ஆனால் அந்த சிலுவையெல்லாம் சுமர்ந்து தீர்க்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. சும்மா எல்லா இடத்துலையும் நம்முடைய கவலை மாறிராது, எல்லா இடத்துலையும் நம்ம துக்கம் மாறாது. தேவன் உங்களுக்கு என்று குறித்த ஒரு இடத்திலே நீங்கள் வந்து சேரும் பொழுதுதான் உங்களுடைய சிலுவையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமேன். அவர் எங்கனாலும் அடிச்சிருக்கலாமே, ஏன் அந்த மலையில தான் போய் அவர் அடிக்கணுமா?
எதனால அந்த மலையில தான் போய் அவர் மறிக்கணுமா? எங்கே தரையில் அடிச்சிருக்கலாம், அந்த அரண்மனை வாசல்லே நல்ல இடத்தையா பார்த்து பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த கொல்கதாவில போய் தான் மரிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவனால் முன் குறிக்கப்பட்டதை நிறைவேறும்படியாக தன்னுடைய ஜீவனையும் பிடித்து கொண்டு அந்த சிலுவையும் சுமந்து அந்த கொல்கதா என்கிற அந்த இடத்திற்கு வரும் வரை அவர் பொறுமையோடு காத்திருந்தார். ஆமேன். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு அவமானங்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக அந்த கொல்கதாவிற்கு வந்து சேர்ந்தார். ஆமேன். அதே போலதான் நாமும் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், அவருடைய கொல்கதா என்கிற கூடிய அவருடைய சபையில வந்து சேர்ந்திருக்கோம். ஆமேன். இந்த உலகத்தில் நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது. ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஆனால் நாம் நித்தியமாய் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் நம் கொல்கதாவிற்கு வரும்பொழுது மாத்திரமே நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். குரூப் எத்தனை பேர் பார்த்தீங்க? நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு புதிய பேர் போட்டிருந்தேன், சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவ்வளோதானா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. எனக்கு இந்த சிலுவை தியானத்தை குறித்து தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இந்த கல்வாரி இந்த சம்பந்தமான ஒரு ஈடுபாடே தேவன் எனக்கு கொடுத்தார். சரி, நாங்கள் ரொம்ப நாள் இதை நாங்கள் ஜோமெண்ட்டே இருந்தோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை நாங்கள் பதிவு பண்ணணும், சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு மன பாட்டை கொடுத்து கல்வாரி மிஷன் ஃபெலோஷிப், கல்வாரி ஆலயம் என்று நம்முடைய ஆலயம் நீ அழைக்கப்படும். இந்த கல்வாரியிலே தேவன் நமக்காக விலைக்கிரயமாக தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன். இப்படி ஒரு விலை கூடின பொருட்களெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை திருடுறதுக்கு திருடன் வருவானா வரமாட்டானா? சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ இது பொல்லாத சத்துருவாகிய திருடனுக்கு இது எவ்வளோ கோபமாக இருக்கும். அப்போ அவன் என்ன நினைப்பான்? இவங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும், இந்த இடத்த விட்டு சொல்லுங்க பிரிச்சிடணும், இங்கே இருக்கக்கூடாது, திருடி கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லி தான் என்ன பல வகையான துன்பங்கள், பல வகையான சிலுவைகள், பல வகையான பாடுகளை இந்த உலகத்திலே சத்துருவானவன் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆமேன். அதற்கு நாம் செவி கொடுப்போமே, ஆனால் விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய உங்கள் ஆத்தும ரட்சிப்பை என்ன பண்ணிடுவோம், நம்ம இழந்து போயிடுவோம். அதை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம் கல்வாரியிலே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதை தேவன் புதுப்பித்து கொண்டே இருப்பார். ஆமேன். திஸ் கம் த அப்டேட்டிங். ஒவ்வொரு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வெர்ஷன் அப்டேட் ஆக என்ன ஆகும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு லகுவாகும். இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் கொடுக்கும்போது அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் போராட்டங்களை எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான பக்குவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அப்டேட் ஆகுங்க. நீங்கள் அப்டேட் ஆகும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் தருவார். சிலுவையவே சுமந்தாலும் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நேசிப்பேன், நீர் எனக்கு கொடுத்த சபையை நான் நேசிப்பேன், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய அன்பை நான் நேசிப்பேன், அதை விட எனக்கு இந்த அன்பு என்ன வேண்டாம் என்று சொல்லி அந்த கொல்கதா வரைக்கும் தேவன் நமக்காக சுமந்து தீர்த்தார். ஆமேன். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவரை நம்ம எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எவ்வளவு நம்ம மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலே நம்ம தியானிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை இந்த வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சிம்சோன் என்னக்கூடிய ஒரு மனிதரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அவனை இப்போ கொலை செய்யும்படியாக இப்போ அதனுடைய எதிரிகள் எல்லாம் இப்போ அவரை பிளான் பண்ணியாச்சு. இவனை என்ன பண்ணிடணும், இப்போ இந்த நகரத்துக்குள்ள இருக்கான், அந்த காசாங்கிற நகரத்துக்குள்ள இருக்கான், இவனை விட முடியாது. ஏன்னா இவர் யாரு, பெரிய ஒரு பராக்கிரமசாலி, தி ஜெயிண்ட், ரொம்ப எல்லாத்தையும் அடிச்சு நொறிச்சு கொன்றுவாரு. சாதாரணமாக இவரை நம்ம கொல்ல முடியாது. இப்போ இவரை கொல்லும்படியாக அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. இவரை எப்படியாவது கொன்றுணும். இவனுடைய பராக்கிரமம் பைபிளிலே எல்லாத்தையும் விட அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒரு நபர் யார் தெரியுமா, சிம்சோன் தான். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிக விலைக்கு விற்கப்பட்ட விலை சிம்சோன். ஆனால் அவனுடைய பலத்துக்கு அவ்வளோ வேல்யூ, எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய பராக்கிரமசாலி. அவனை கொல்லவே முடியலை. இப்போ அவனை கொல்லும்படியாக இப்போ ஒரு பிளான் வருது. எப்படியாவது என்ன பண்ணிடணும், இப்போ சிம்சோனை கொல்லணும். ஆண்டவரையும் அப்படிதான், கொல்றதுக்கு பல பிளான் இருந்தது. எப்படியாவது என்ன பண்ணிடணும்,
ஆண்டவரை கொல்லணும்னு சொல்லி பல சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த சிம்சோன் கேட்ட உடனே என்ன செய்யறான்? 3வது வசனத்தை வாசிங்க. நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து மலையின் உச்சியில் சுமந்து கொண்டு போனான். அங்கே ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். இங்க சிம்சன் எதை சுமந்துட்டு போறாரு? அந்த கதவுகளை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையில் தேவன் நமக்காக மீட்பை கொடுத்தார். இங்கே இந்த சிம்சோன் அந்த பட்டணத்தின் வாசலினுடைய அந்த கதவுகளோடு தாழ்பால்களோடு பூட்டை கூட உடைக்காம என்ன பண்ணிட்டாரு? பேர்த்து எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. நீ கதவுன்னு வச்சாதானே பூட்டி வைப்ப, நீ என்ன பண்ண முடியாது, நீ கதவே உனக்கு கிடையாது. இன்றைக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பல ஆசீர்வாதங்கள் நிலைக்கால்கள் போட்டு கதவு போட்டு தாழ்பால் போட்டு பெரிய பூட்டு வச்சு உங்களுக்கு பூட்டி வச்சிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அதை இருந்த இடமே இல்லாதபடி அதை தகர்த்து போடுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிம்சோன் பாருங்க, நடு ராத்திரி மட்டும் அவன் கவனமாக இருந்து நடு ராத்திரியில் அவன் எந்திக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணுறீங்க? அதிகாலை ஜெபம் பண்ணுறோம், 3 மணிக்கே எழுந்து ஜெபம் பண்ணிடுறோம் பிரதர், 5 மணிக்கே ஜெபம் பண்ணுறோம். நடு ராத்திரியில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நாங்கள் யூஸ்வலாக எத்தனை மணிக்கு தான் ஜெபம் பண்ணுவோம்? நடு ராத்திரியில் தான் ஜெபம் பண்ணுவோம். நேற்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி ஒரு 12:45 இருக்கும். அப்போ தான் எல்லா காரியங்கள் ஊழிய காரியங்களையும் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்து தூங்குறதுக்கு ஆயத்தமாக சரி ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கலான்னு தூங்க ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்க. போய்கிட்டு இருக்கு ஆகிக்கிட்டே இருக்கு, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. 20 நிமிஷம், அரை மணி நேரம். அமெரிக்காவில் ஆரம்பித்து ஈரானுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், டென்சி ஈரான் வரைக்கும் வந்துட்டு அடுத்து எங்கே வந்துடும்? இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவுக்கு வந்தோன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா திருப்பி இந்தியாவுக்கு வந்து முடியல, இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டினியூ ஆகுது. டென்சி தமிழ்நாட்டுக்கு கண்டினியூ ஆகுது, எப்போ கோயம்புத்தூர் வரும் தெரியல, கொஞ்சம் என்ன பண்ணிக்குவோம், பொறுமையோடு இருப்போம், கோயம்புத்தூர் வந்தோன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூருக்கு ப்ரேயர் வருது. அப்பவும் முடிய மாட்டேங்கி. எல்லாத்துக்கும் கோயம்புத்தூருக்கு ஜெபம் பண்ணா கடைசியில் சரணப்பட்டி வரைக்கும் வந்துட்டு, ஆண்டவரே எங்கள் ஏரியா பகுதியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. சரி சரணப்பட்டி வரைக்கும் வந்துட்டு டென்சி, இன்னும் பக்கத்தில் தான், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்குது? 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ப்ரேயரை முடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா சின்ன உடம்பட்டிக்கு போயிட்டு, என்னடா அது வீட்டுக்கே வரலையே, தள்ளிலாம் போயிட்டு இப்படி சின்ன உடம்பட்டி எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அங்கே வருகிற ஒவ்வொரு அந்த மக்களுக்காக உங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக வீட்டுக்கு வரும்போது எத்தனை மணி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள்? எவ்வளோ மணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம், சரி அப்புறம் ஏமா ப்ரேயரை முடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிட்டு முட்டி போட்டுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் ப்ரேயரை முடிப்பீங்க. இப்படி தான் அந்த சிம்சோன் பாருங்கள், அழகா அந்த சரியான அந்த நேரத்தில் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடு ராத்திரியில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறான். 2 மணி 1 மணிக்கு யாராவது முழிச்சிருப்பாங்களா? யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. 3 மணிக்கு கூட எல்லாரும் எழுந்திருவாங்க. நீங்கள் நடு ராத்திரியில் 1 மணி 2 மணிக்கு நம்ம ரெகுலராக ஜெபம் பண்ண முடியாது. எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்கோ நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பெரிய கிரியைகளை தேவன் செய்வார். ஆமேன். அந்த அந்த நிலைகளோடு அந்த கதவுகளோடு அந்த தாழ்பாடை கூட அவங்க திறக்கலை. ஏன்னா பூட்டு இருந்திருக்குமா? பூட்டு இருந்திருக்காது. பூட்டு இருந்திருக்கும், சாவி இவர்கிட்ட இல்லை. அப்போ சாவியை உடைச்சா என்ன ஆகும்? சத்தம் கேட்கும், வைக்கும்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, சிம்சன் என்ன பண்ணுறாரு, அந்த நிலை கால்களை ஆட்டின உடனே என்ன ஆயிட்டு, கதவும் பூட்டும் தன்னை போல வந்துட்டு. நீங்கள் அசைக்க வேண்டியதை நீங்கள் அசைச்சிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறது ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். அல்லேலூயா. நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். பூட்டை உடைச்சி கதவை திறந்து அப்புறம் கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டாம். ஜெபம் என்கிற உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் அசைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் அசையாமல் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அசைப்பார். ஆமேன். அந்த அவ்வளவு அந்த பட்டணத்தின் அந்த பிரதான வாசலை அவன் சுமந்து கொண்டு தோள் மீது வைத்து, இனி எவனாவது நீ கதவு போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு சொல்லி மலை உச்சியில் கொண்டு வச்சுட்டான். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த அந்த எப்படி அந்த கதவை சமந்துட்டு போனாருன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். எவ்வளோ ஒரு நடு ராத்திரியில் தூங்குற நேரத்தில் அந்த கதவோடு சேர்த்து பிச்சு எடுத்து நிலக்கால் கூட நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, என்னவா கொல்ல பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினச்சாரோ தெரியல. பட்டணத்தின் வாசல்குள்ளே நீ யாரெல்லாம் என்ன பண்ணலாம், யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம்.
அப்படி ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு செய்து அந்த கதவை கொண்டு எங்கே வைக்கிறாரு? மலை உச்சியில் வைக்கிறார். எதனால் மலை உச்சியில் வைக்கணும் அப்படின்னா, இனி என்ன பண்ணக்கூடாது, யாரும் அதை தூக்கிட்டு கீழே வரக்கூடாது. ஒரு சரித்திர ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க, இந்த சிம்சோன் கொண்டு போய் வைத்த இந்த நிலைக்கால்கள் கதவுகள் எல்லாம் திருப்பி அந்த எத்தனையோ பேர் சேர்ந்தாலும் அதை கொண்டு வர முடியல. மலையிலிருந்து கீழே இந்த பட்டணத்துக்கு கொண்டு வர முடியல, அதை அங்கேயே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதே போல தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவை எடுத்துக்கொண்டு நமக்காக ஒருவர் அந்த கொல்கதாவின் மீது ஏறினார். ஆமேன். அந்த கொல்கதாவின் மீது ஏறி இனி ஒருவரும் அப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றவே முடியாது. அந்த உலகத்தில் நம்ம சிலுவையில் அடி வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எவரும் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்காக செய்து கொடுத்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமேன். எதற்காக? அன்று சிம்சோன் அந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய வாசல்கள் திறக்கப்பட்டது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் அடைக்கப்பட்டு அசைக்க முடியாமல் எப்படியோ நீங்கள் பிரயாசப்பட்டு திறக்க முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்களுடைய ஊக்கமான ஜெபம், உங்களுடைய முழங்கால்கள், யாருக்கும் தெரியாத உங்களுடைய அந்தரங்க ஜெபம், அந்த எல்லா விதமான தாழ்பால்களோடு இனி தாழ்பால்கள் கலரப்போவது கிடையாது. தாழ்பால்கள் இருந்த இடமே இல்லாமல் தேவன் அழித்து போடுவார். ஆமேன். அங்க கதவும் கிடையாது, தாழ்பாலும் கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையில பூட்டி வைக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் வேரோடு அறுத்து போடுவார். ஆமேன். இதே போல அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து அவருக்கு முன்பாக ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஈவனை தேவன் நமக்கு எப்படி கொடுத்தார் அப்படின்னா, அந்த சிலுவையின் வழியாக கொடுத்தார். ஆண்டவர் மாத்திரம் சிலுவைக்கு போல அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருமே ஆண்டவரை மன உற்சாகத்தோடு தேர முடியாது. இந்த ஒரு சுதந்திரத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இப்போ ஏற்பட்ட அளவில்லாத ஈவுகளை நமக்காக தேவன் கொடுத்து அந்த கொல்கதா வரையும் அவர் சென்றார். ஆமேன். அவர் கொல்கதா வரைக்கும் சென்று உங்களுக்கு மீட்பை கொடுத்தார். இப்படிப்பட்ட மீட்பை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்க எங்க வரணும்? கல்வாரிக்கு வரணும். சொல்லுங்க, கல்வாரிக்கு வாங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கல்வாரிக்கு வாங்க, உங்க மீட்பை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுவோம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஆமென். சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். சொல்லுமா, இருளான் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தையில என்ன இருக்கு? சுகம் இருக்கு. ஒரு வார்த்தையில மதுரம்னா என்னது? இனிப்பு, சந்தோஷமான காரியங்கள், இனிப்பான காரியங்கள். அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். மதுரமான நிகழ்ச்சிகள், சந்தோஷமான காரியங்கள், நன்மையான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த பாட்டுபடியே டென்சியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால் டென்சி ஒரு சாட்சி சொல்லுவா. அதற்கு பிறகு நம்ம ஒரு 5 நிமிடத்தில் இந்த ஆராதனையை நம்ம முடித்து வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன கூட ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக துதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த 4 வருஷமும் கர்த்தர் என் கூட இருந்தாரு. ஒரு வசனம் சொல்லணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுச்சு. இந்த 4th இயர் எக்ஸாம் வந்து நான் ரொம்ப பயந்தேன். எப்படியாச்சும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு. எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, டென்சி ப்ரேயர் பண்ணிடு, நாங்கள் ஏதோ எழுதியிருக்கோம், பாஸ் ஆயிடணும் அப்படின்னு. நாங்கள் எழுதுனதில் எல்லாருமே பாஸு. ஒரு 5 பேர்த்தை தவிர மற்ற எல்லாருமே பாஸ் ஆகிட்டோம். கர்த்தர் என்னையும் 4 சப்ஜெக்டு, ஃபுல் சப்ஜெக்டு, ஒரு ப்ராஜெக்டு, 5 சப்ஜெக்ட்லேயும் கர்த்தர் என்னை பாஸ் பண்ண உதவி செஞ்சார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோட சுயபலத்தில் நான் எழுதியிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு வெற்றியை தந்தது வந்து ஆண்டவர் தான். அது கண்டிப்பாக சொல்ல முடியும். அவர் கிருபை தான் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகியிருக்கேன். அந்த கிருபை தான் என்னை வந்து இப்படி நிறுத்தியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாருமே சபையாக எல்லாருமே ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாருமே நிறைய பேர் எனக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு போனீங்க, ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போனீங்க. உங்கள் ப்ரேயர் படியே நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆக கர்த்தர் உதவி செஞ்சார். இந்த 4 வருஷத்துலேயும் எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் எனக்கு ஆல் கிளியர். இனிமேல் எனக்கு 6 மாதம் இன்டர்ன்ஷிப், அது மட்டும்தான் இருக்குது. ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்வீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இருந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும். தேங்க்யூ. அப்படியே ஒரு நிமிடம் மாத்திரம் நம்ம எழுந்து நிற்போம். அப்படியே எழுந்து நின்று நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி சரி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஒரு தேவ மகிமை. இன்றைக்கு 34வது நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவ மகிமையை பார்க்கும்படியாக வந்திருக்கிறீங்க. தேவ கரம் ஆளுகை செய்யும்படியாக இந்த இடத்துல அப்படியே கத்தரை நோக்கி பார்க்குறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கத்தர் நீங்கள் கடந்து வந்த பாதைகள், சூழ்நிலைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார். நிலைமைகளை மாற்றுகிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. பாடுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே ஆமென். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அடியேனை கூட நீங்க மறைத்து மக்களோடு இடைப்படுவீராக. உடைய பலத்த கரம் எங்களுக்கு ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை இன்றைக்கி பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இங்கே 34வது நாளில் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நாளைய தினமும் நீங்கள் நேரத்தில் வந்துடுங்க எல்லாரும். ஏன்னா
நாளைய தினத்தில் சிறப்பு செய்தி கொடுப்பதற்கு சிறப்பு செய்தியாளர் வர்றதுனால நாளைக்கு அப்படியே 2 பாடல் முடிந்த உடனே அப்படியே செய்தியாளர் கையில் கொடுத்துடணும். ஒரு 7:15 நல்லா நாளைக்கு எல்லோரும் சீக்கிரத்தில் வந்துடுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்தபடியே எல்லோரும் வந்துடுங்க. நீங்கள் 7:15 வந்துட்டிங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு 8 மணிக்கு அவங்க ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டாங்க, சரி ஒரு 40 நிமிஷமாவது அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நாளைய தினத்தில் நேரத்தோடு வந்துடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த கையின்களின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாளையோடு நம்ம இந்த ஜெபம் நாளையோடு நமக்கு நிறைவு. ஆனால் வருகிற புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி இந்த நாட்களிலெல்லாம் வந்திருக்கிற ஜனங்களுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் தினமும் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே லிஸ்ட் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எப்படினாலும் நீங்கள் வந்துடுதீங்க. எல்லாருக்காகவும் நாளைக்கு விசேஷமாக இந்த நாளில் உங்களுக்காக இந்த நாளில் பிரயாசப்பட்டு வந்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக தனித்தனியாக பெயர்களை பகலில் சொல்லி ஜெபிச்சுட்டு இரவு நேரத்தில் நான் வந்து ஜெபிக்க போகிறேன். அதனால் வருகிற புதன், வியாழன், வெள்ளி அந்த நாட்களை நீங்கள் மிஸ் ஆகாதீங்க. சனிக்கிழமையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நாள். அல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவுடைய புஸ்தகம் நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருத்தர் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து நம்முடைய பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்குது? எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற பெரிய வசனங்களில் இந்த வசனமும் ஒரு பெரிய வசனம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி தான் இருக்கணும். அவர்கள் சிலர் இன்னும் திருப்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நெகேமியா 9:25 நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கொள்ளுங்க. கவனிங்க, வேதத்தை நீங்கள் மூடி வச்சுட்டு கவனிங்க. இது வேதத்தில் உள்ள பெரிய வசனம். இந்த வசனம் நெகேமியா 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்காக விசேஷமாக சொல்லப்பட்டது. குறிப்பாக நெகேமியாவினுடைய காலத்தில் நெகேமியா செஞ்ச வேலை என்ன? இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டினார் இல்லையா? எல்லாரும் வந்து தேவாலயத்தை கட்டினாரோ அப்படின்ல, எருசலேமில் இடிந்து விழுந்து கிடந்த அலங்கங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அலங்கம் அது எல்லாமே எதை குறிக்கிறது? அந்த அலங்கங்களில், அந்த பாதுகாப்பு சுவரில் இருக்கிற அலங்கங்களில் நின்று தான் ஜாமக்காரர்களை வச்சுருந்தார், ஜபிக்கிறவர்களை வச்சுருந்தார். தேசத்துக்கு எதிரியில் ஏதாவது வருதா, தாக்குதல் வருதாங்கிறத பார்க்குறதுக்கான அந்த கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த அலங்கம் இடிந்து கிடந்துச்சு. இப்போ அலங்கம் இடிந்து கிடக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கை சீரற்ற தன்மையில் இருக்கிறதையும் ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கிறதையும் இடிந்து கிடக்கக்கூடிய காரியங்களையும் குறிக்கிறது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை அது குறைவுனா நம்முடைய அலங்கம் இடிந்ததுக்கு ஜபம். உங்கள் அலங்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய அலங்கம் எப்படி இருக்குது? ஆமென். ஒரு பட்டணமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், அலங்கம் இல்லையா? அதுதான் அந்த ஒரு பாதுகாப்பு மாத்திரமல்ல. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வாதம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார்? தாழ்பால்களை பலப்படுத்தினதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம். ஓட்ட கதவை வச்சுட்டு உங்களுக்கு 5000 கோடி பணத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? 5000 கோடி வைக்கக்கூடிய கதவு உங்கள் வீட்டில் இருக்கணும்ல. பீரோ வைக்க என்ன தெரியாது, பீரோ இருக்கணும், அந்த இரும்பு பெட்டி இருக்கணும். அப்போ அதுதான் ஆண்டவர் அர்த்தம். வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்துறது, அலங்கங்களை சரி பண்ணுறது. அப்போ ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். இப்போ நீங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசம் நன்மை. நீங்கள் நெகேமியா முழுவதும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த இடிந்து கிடக்கக்கூடிய அலங்கத்துக்கு அவங்க ஒத்துழைப்பாக இருந்தாங்களோ, ஒத்தாசையாக இருந்தாங்களோ, அது வந்து பாருங்கள், அந்த நெகேமியா அந்த இடிந்து கிடங்க அலங்கத்தை கட்டும் பொழுது அவங்களுக்கு பயமுறுத்துகிற கடிதம் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி
ஒரு நரி ஏறி போனாலே இந்த ஆலங்க இடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப என்ன பண்ணுறது, கிரிட்டிசைஸுக்கு தமிழில் என்ன சொல்லலாம், ஏளனம். கரெக்ட். ஏளனம் பண்ணியிருக்காங்க, இழிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஏளனம் வரும். உங்களெல்லாம் யாராவது ஏளனப்படுத்தியிருக்காங்களா? படுத்தியிருக்காங்களா? சந்தோஷப்படுங்க, இந்த வசனம் உங்களுக்கு தான் நிறைவேற போகுது. சில நேரம் உங்களை இழிவுபடுத்துவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இழிவுபடுத்துவாங்க. சில இழிவுகள், சில ஏளனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா இந்த நெகேமியா 9:25 நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அப்போ அவர்கள் அரணான பட்டணங்கள், செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, அப்போ முதலாவது அவங்க கட்டினதே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டணங்களை தான் கட்டினாங்க. என்ன கட்டினாங்க? பட்டணங்களை கட்டினாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தியானிக்கும் பொழுது எசேக்கியாவுடைய அந்த வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனை கொடுத்து அநேக பட்டணங்கள், அணைக்கட்டுகள் இடிந்து கிடந்தது, நிர்மூலமானதையெல்லாம் கட்டபடி கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், பட்டணங்களை கட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண காரியம்தான். இப்போ நாங்கள் வந்து 2008, 9, 10லலாம் அங்கே இருக்கும் பொழுது, நம்ம இப்போ இருக்கிற ப்ரோசன் மால், அது பழைய சிவானந்தா மில்லு, அதுக்கு நேர் பின்னாடி இருந்த ஒரு தனி வீட்டில் இருந்தேன். அப்போவே போய் மேலே போய் நின்று அந்த மாடியில் நின்று கை காட்டி அது என்ன பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். மேலே நின்று பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய மில் அங்கே இடிஞ்சு கிடக்கிறது, அது எல்லாமே பார்க்கலாம், டோட்டல் வியூ பார்க்கலாம். மேலே நின்று அந்த மாடியில் நின்று பார்த்தா ஜோம் பண்ணுவோம். நிறைய மயில் உள்ளே போகும், அந்த மயிலெல்லாம் இங்கே வரும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாம்புகள், சரியான சைஸ் பாம்புகள் இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த அந்த காம்பவுண்டு சோறில் இருக்கிற அந்த சின்ன தொண்டு வழியாலாம் சில பாம்புகள்லாம் வந்திருக்குது. சிலதை அடிச்சிருக்கோம், சிலது ஜபத்திலலாம் விரட்டியிருக்கோம். அப்போது ஒரு நாள் ரொம்ப ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்து தடதரன்னு சத்தம் கேட்கும். மேலே பார்த்தா அந்த அந்த சிமெண்ட் பின்னாடி இருக்கிறது மட்டும் ஒரு சின்ன ரூம் சிமெண்ட் சீட்டில் இருந்துச்சு, அதில் ஓடும். அப்போது ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்படி பாலாக கிடக்குத, இந்த இடத்த ஆசீர்வதின்னு சொன்னோம். ஆனால் அந்த நாட்களில் அந்த 2008, 2009 அப்படிப்பட்ட ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஒரு மால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும்பொழுதெல்லாம் எந்த டைமும் லைட் எரியுது. எதுக்கு லைட்டு போட்டிருக்காங்கன்னே தெரியல. சீரியல் செட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. தீபாவளிக்கு போட்டால் பரவாயில்ல, திடீர்னு அந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல நின்று கையை காட்டி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒரு புகுந்து, அதாவது வெள்ளம் போல் புரண்டு வருகிற யோர்தானில் கால் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்போது இந்த இடத்துல அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டி கொண்டு, அடுத்தால தான் பார்க்கணும், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. சகலவித உடைமைகள் உங்கள் வீட்டில் இருக்கா? எத்தனை வீட்டில் சகல விதமான உடைமைகள்லாம் இருக்குது? எத்தனை வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறீங்க? அது ஒரு உடைமை, கண்டிப்பாக வேணும். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் துவைச்சிங்க, கல்லில் துவைச்சிங்க, அடித்து துவைச்சிங்க. இன்றைக்கி மக்களுக்கு பலனே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வாஷிங் மிஷின் இல்லாதவங்க வாங்கிக்கிடுங்க, தப்பெல்லாம் கிடையாது. சகல விதமான உடைமைகள். நாங்கள் ஆரம்பத்தில் 1980 நான் வந்து படிக்கிற நாள்கள், ஆமாம் 82, 83 தான் முதல்ல அந்த டெலிவிஷன் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு சாலிடர் டிவி இருக்கும், அதுக்கு கதவு இருக்கும், சின்னதாக ஒரு சாவி போட்டு அதை பூட்டிக்கிடுவாங்க. மேலே ஏரியல் இருக்கும், அந்த ஏரியல் திருப்புறதுக்கு என்னை தான் கூப்பிடுவாங்க. அப்போவே நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்களுக்கு அந்த தூர்தர்ஷன்லாம் ஆரம்பிக்க முன்னாடி இலங்கையுடைய ரூபவாகினி டெலிவிஷன் தான் பார்ப்போம். அதை கரெக்டாக செட் பண்ணணும், திடீர்னு வரும், திடீர்னு வராது. அப்போ அந்த டிவிக்கள் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கிறிஸ்தவர் வீட்டுக்குள்ளே டிவி இருந்தால் பெரிய ஒரு இது மாதிரி, டிவி வைக்கக்கூடாது. இன்றைக்கி டிவி ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையாக ஆகிப்போச்சு. சகல விதமான உடைமைகள். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய திராணிக்கு தக்கபடி சகல விதமான உடைமைகள். அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குதோ அந்த பிரயோஜனமான எல்லா உடைமைகளை கர்த்தர் கொடுக்கணும். அதுதான் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே எதெல்லாம் தேவை, ஒரு கிரைண்டர் வேணுமா, கண்டிப்பாக வேணும். ஒரு மிக்சி வேணுமா, வேணும். இன்றைக்கெல்லாம் நவீன உலகத்தில் நம்ம மாறுறோம், நவீனத்தின் காரியங்கள் எல்லாமே வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பிரச்சனையாக கவலை இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நல்ல சகல விதமான உடைமைகள், உங்களுக்கு எதெல்லாம் பிரயோஜனமோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். சில பொருட்களை நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை நீங்கள் வாங்கிறதுக்கு பிரயாசப்பட்டு வாங்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு 2 வீலர் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவை. பெரிய குடும்பமாக இருக்குது, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கார் கண்டிப்பாக அவசியம். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க முடியும். சகல விதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட துறவுகள். எப்படிப்பட்ட துறவுகள்? ஆமாம், எத்தனை வீட்டில் துறவுகள் இருக்குது? துறவுன்னா தெரியுமா?
கிணறு. இப்போ நீங்கள் கிணறுலாம் வெட்ட முடியாது, இடம் நம்மளுக்கு கிணறுக்கெல்லாம் இடம் இல்லை, போர் தான் உங்களுக்கு கிணறு. எத்தனை பேர் வீட்டில் சொந்தமாக போர் வச்சுருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் வேதத்தின்படியே துறவுகளை வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ எங்கள் வீட்டில் துறவு இருக்குது. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, ஐயா நாங்கள் இதில் ஒரு 30-40 அடி போடும்போதே தண்ணி வந்துட்டு, 100 அடியிலே தண்ணி வந்துட்டு, ரொம்ப தண்ணி, அவ்வளோ தண்ணி வந்துச்சு. ஆனால் என்னன்னு பாருங்கள், நாங்கள் அந்த துறவை யூஸ் பண்ணதுனால அந்த போர்லெல்லாம் மண் மூடிட்டு உள்ள யூஸ் பண்ணாமல் விட்டு அது மண் மூடிட்டு உள்ள ஒரு நல்ல விலை கூடின சப்மரிசபிள் பம்பு உள்ளே கிடக்குது. எதுவுமே பண்ண முடியாது, இதை செலவு பண்ணணும்னா ரொம்ப ஆகும், இல்லைன்னா ரீபோர் போடணும் அப்படிலாம் சொன்னாங்க துறவுகள். அதனால் சொன்னாங்க தண்ணி எப்போவுமே இருக்காது, அதுவும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டான உப்பு தண்ணியாக தான் இருக்கும், என்னவோ தெரில அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ சகல விதமான உடைமைகள், வெட்டப்பட்ட துறவுகளையும், அடுத்தபடியாக பாருங்கள் ஏராளமான திராட்சை தோட்டம். எத்தனை தோட்டம்? ஏராளம், கணக்கு இல்லாமல். அப்போ கணக்கில்லாத திராட்சை தோட்டங்கள். அப்போது இது எதை குறிக்குது? ஏராளமான திராட்சை தோட்டங்களை கர்த்தர் நமக்கு தருகிறது சாதாரண காரியம். ஆனால் அந்த ஏராளமான திராட்சை தோட்டங்கள்லேருந்து வரக்கூடிய கனிகளின் நன்மையை குறிக்குது. அல்லேலூயா. அப்போ திராட்சை பழம் அது ரொம்ப ஆசீர்வாதம். ட்ரை கிரேப்ஸ் அதோட பெரிய ஆசீர்வாதம். அந்த திராட்சை பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த திராட்சை ரசம், ஒயின். அப்போ அன்றைக்கி கார்னியா பக்கத்தில் அப்படியே ஜோமெட்டு வரும் பொழுது அங்கே அந்த பெட்டிகளில் அப்படியே திராட்சை ரசம்லாம் வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஆல்காலிக் ஒயின், ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா போதும், கப்பன்னு பசி எடுத்து நல்லா சாப்பிட்லாம். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், சும்மா உங்கள் பிள்ளைகள் சாப்பிடவே மாட்டேங்குன்னு சொல்கிறீங்களா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூடி ஒயினும் ஒரு மூடி தண்ணியும் கலந்து கொடுத்துருங்க. அது குடிச்சு பார்த்தா லைட்டாக புளிப்பாக தான் இருந்துச்சு, அது ஒன்றும் பெருசாக தெரில. அது சொன்ன மாதிரியே ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ பசி எடுக்குது. அப்போ இந்த திராட்சம் பழம், திராட்சை இதில் அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த நன்மைகள், வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்கள், அது எதை குறிக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வருமானம், ஒரு வருமானம் தான், ஒரு கணவரோ ஒரு மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ, அந்த ஒரு வருமானம் தான் வரலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் பல விதத்தில் வருமானங்கள் வரக்கூடிய அளவில், பல நன்மைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு. ஒலிவத்தோப்பு, கனி கொடுக்கும் விருட்சங்கள். எத்தனை பேர் வீட்டில் கனி கொடுக்குற விருட்சங்கள் வச்சுருக்கீங்க? இடம் அதுக்கெல்லாம் இடமா இருக்குது. நீங்கள் வச்சுருக்கீங்களோ? அப்படி எங்கேயா? ஊர்லையா? ஊரில். ஆமாம். இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வைக்காத கனி கொடுக்குற இதே இல்லை. மாதுளம்பழம் வச்சுருவோம், வச்சுட்டா உடனே வந்துடும். அப்படியே சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே, அதே மாதிரி முருங்கை மரம் எல்லாமே, அதே மாதிரி பூச்செடி எல்லாமே அந்த வீட்டில் இந்த காலியாக கிடக்கிற இடத்துல வச்சோம்னா அதில் அவ்வளோ வரும். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவைலாம் நான் பார்த்துருக்கேன், கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காய்ச்சி தொங்கிச்சு, இலையவே பார்க்க முடியலை. இப்போ கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சகல விதமான கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு, அடுத்தபடியாக ரொம்ப முக்கியம், புசித்து திருப்தியாகி கொழுத்து. ரொம்ப கொழுப்புன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். இப்போ மனுஷன் வந்து கொலஸ்ட்ராலுக்காக, இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, இப்போது நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு லைட்டாக கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. எனக்கா அப்படின்னா ஏன் அப்படின்னாரு. இல்லை நம்ம வந்து கொழுப்பு சத்து இதெல்லாம் கரெக்டாக தானே சாப்பிடுவோம் அப்படின்னு. அது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே உடலில் படியும், நீங்கள் ஒரு 4 நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போனோடனே அவர் சொன்னார், ஒருத்தர் ஜோம் பண்ண போனேன், ஒரு சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு உடல்நல காரியம்லாம் சொல்லிவிட்டு, ஐயா எனக்கு கெட்ட கொழுப்பு இருக்குது, அதனால் காலையிலே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாத்திரை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு அதை போட்டுட்டு தான் நான் சாப்பாடு ஆகாரமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இங்கே போட்டிருக்குது புசித்து திருப்தியாகி கொழுத்து. அல்லேலூயா. அந்த கொழுப்பெல்லாம் ரொம்ப அவசியமா, நல்ல கொழுப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா முட்டு ஜாயிண்ட்டு, இந்த முட்டு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நல்ல கொழுப்பு இருக்கணுமா, அப்போ தான் அந்த கை கால் வலியெல்லாம் வராது, அந்த முட்டெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு, இந்த நல்ல கொழுப்பு தான் உடனுக்கு ரொம்ப மனுஷனுக்கு ஆரோக்கியம். அப்போ கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்களாம். இதுதான் உங்களை இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கும், ஆண்டவருடைய கிருபை நம்மளை வாழ வைக்கும், ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம உயர்வுக்கு போகலாம்,
ஆண்டவருடைய கிருபையினால் எவ்வளவு பலவீனத்திலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஆனால் கர்த்தருடைய தயை மாத்திரம் இருந்தால் செல்வமாய் வாழலாமா. அல்லேலூயா. அதனால் எந்த அளவுக்கு கிருபை முக்கியமோ அந்த அளவுக்கு தயவு ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதமாவதற்கு ஒரே ஒரு காரியம்தான். அதை மாத்திரம் நம்ம அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், யோபு 36:11 நீங்கள் வாசிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். யோபு 36:11 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம்தான், அடங்கி அவரை சேவிக்கணுமா. எப்படி சேவிக்கணும்? ஆமாம், சில நேரங்களில் கர்த்தர் நம்ம அடங்கலைன்னா நம்மளை அடக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் அடக்குவார், கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் வாலிப பையங்களாம் இருக்கும் பொழுது கிணத்துல குளிக்கும் பொழுது ஒருத்தரை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே முக்கணும், அடக்கணும். அது எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்கிறான், தண்ணியிலேருந்து அவங்க அந்த ஃபோர்ஸை மீறி மேலே வரணும். இது ஒரு விளையாட்டு. எல்லாருமே நீச்சல் தெரிந்தவங்கிறதுனால அது ஒரு இது, ஆனால் அது ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். அப்போ அடங்கி அவரை சேவிக்கணுமா. சில நேரங்களில் அப்படி தான் கர்த்தர் நம்மளை அடங்கி சேவிக்க சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம அடங்கலைனாலும் நம்மளை அடக்குகிறார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு காரியம். இப்போ சில நேரங்களில் நீ இந்த வழியாக போகாத, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம். சில இழப்புகள் வரும், சில தோல்விகள் வரும், சில அவமானங்கள் வரும். அது கூட கர்த்தர் நம்மை அடக்கிறதுக்காக தான் இருக்கும். சில இழப்புகள், சில தோல்விகள், சில ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நேரிடுது அப்படின்னா எந்த காரியத்தில் நம்ம அடங்காமல் இருந்தோம். இப்போ அடங்காத பிள்ளைகளை 4 அடி போடுறோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, அடி போட முடியாது. ஆனால் நம்ம அடிக்கிறது கர்த்தர் அணைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்படின்னா அவங்களுடைய நாட்களெல்லாம் நன்மையாகவும் வருஷமெல்லாம் செல்வமாகவும் கர்த்தர் மாற்றுவாராம். அதனால் கர்த்தர் இந்த முதல் வசனத்தின்படி உங்களை அடங்கி சேவிப்பதற்கு அழைக்கிறார். நீங்கள் அடங்கி சேவிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நாளெல்லாம் நன்மையாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வருஷங்களை எல்லாம் செல்வ வாழ்வாக்கவும் கர்த்தர் மாற்றுவாராம். இன்னும் ஒரே ஒரு வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10:4 நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:4 வார்த்தை வாசிங்க. நீதிமொழிகள் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்போ முதல்ல அடங்கி சேவிக்கணும், ரெண்டாவது சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல முதல்ல வேலைக்கு போகும்போது அப்படியே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒருத்தர் வந்தார், நீ வேலை தானே செய்த, கூடுதலாக வேலை செஞ்சோன்னு உனக்கு கூடுதலாக சம்பளம் தர போகிறாங்க, இந்த வேலையை பெண்டிங் வச்சுட்டு நாளைக்கு செய், உனக்கு எவ்வளோ சம்பளமோ அந்த சம்பளம் தானே கொடுக்குறாங்க, நீ இவ்வளோ வேலையை அதிகமாக செஞ்சால் உனக்கு என்ன அதிகமாக கொடுத்துட போகிறாரா? மற்றவங்களுக்கெல்லாம் ஓவர் டைம் கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஓவர் டைம் கூட கிடையாது. அப்போது அவர் சொல்லுவார். இவர் கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டு. அப்போ நான் வேலை பார்த்த நாட்களில் எதுக்கு போட்டு நம்ம வேலை தானே செய்கிறோம், ரொம்ப சுறுசுறுப்பாக போட்டு வேலையை அதிகமாக செஞ்சா. அப்போ சொன்னார், சொந்தமாக தொழில் பண்ணுறியா, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறியா, நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் உனக்கு ஒரு பலன் இருக்குது. நீ சொந்தமாக வேலை செய்யாமல், சொந்தமாக எதுவுமே பண்ணாமல் வேலை செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன பயன் அப்படின்னார். நான் சிந்திச்சு பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி நைட்டு அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணும் பொழுது, அப்போம்லாம் கேமராலாம் கிடையாது, உன் முதலாளி பார்த்தாலும் சரி, உன்னுடைய மேனேஜர் பார்த்தாலும் சரி, கம்பெனியில் உனக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, ஆனால் நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. நீ உனக்கு என்ன உனக்கு கர்த்தர் நான் உனக்கு சொல்கிறனோ அதன்படியே செய் அப்படின்ட்டு. நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த ஆள் பார்ப்பார், எவ்வளோ சொன்னாலும் உனக்கெல்லாம் மண்டையில் யாராதா, எதுக்கு போட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்க அப்படின்னாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி அந்த நாட்களில், அந்த வாலிப நாட்களில்
குறைஞ்ச சம்பளம் தான். ஆனால் அந்த நாட்களில் சுறுசுறுப்பாகவும் உண்மையாகவும் செஞ்சதை அவங்க பார்க்கல, கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அதனால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக உங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய கையில் கர்த்தருடைய கை இணைஞ்சு செல்வத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அதனால் இந்த 2 வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நெகேமியா 9:25 என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நெகேமியாவுடைய வார்த்தைகள் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் வாழ்க்கையில் நான் செல்வ வாழ்வா வாழணும்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம் இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கையை சுறுசுறுப்புள்ள கையாய் மாற்றப் போகிறார். உங்கள் கை ஒரு செல்வத்தை சேர்க்கிற கையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் அடங்கி அவரை சேவித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தரை அடங்கி அவரை சேவித்து கொண்டு இருக்கிறபடினால சில நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்கள் தலையில் வைக்க போகிறார். சில ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் தலையில் வைக்க போகிறார். சில கிருபைகளை எல்லாம் கர்த்தர் வைக்க போகிறார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்று மாலை உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்த உம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் இந்த நெகேமியா 9:25 படியே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இப்படி மிகப்பெரிய மகிமை இவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய மிகப்பெரிய தயையினால ஆண்டவரே இவங்க ஆண்டவரே புசித்து திருப்தி அடைந்து கொழுத்து செல்வ வாழ்வாய் வாழணும்னு சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வருமானம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுப்பா. என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும், இந்த கடனை நான் அடைக்கணும், என் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் எனக்கு செய்யணும்னு சொல்லி வருமானங்கள் நிமித்தமாக கைகளின் பிரயாசம் இன்னும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படலையே, நாங்கள் எவ்வளவோ எங்களுக்கு வட்டிக்கு பணம் கட்டுகிறோம், எவ்வளவோ தேவையில்லாத செலவுகள் இருக்குதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம்டைய ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்களெல்லாம் செல்வ வாழ்க்காய் வாழணும். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே, நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், சிறியவர் பெரியவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 50 நாள் ஜெபத்தில் ஆண்டவரை இன்றைய தினம் ஜெபித்த இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம்.